வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் வழக்கின் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, முழு பின்னணி. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கின் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்து தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தனது வாதத்தினை செய்தார். வேங்கை வயல் வழக்கில் மொத்தம் 383 சாட்சிகளும் யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 96 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக 87 டவர் லொகேஷனில் ஆய்வு செய்து அதில் உள்ள புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA சோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குரல் மாதிரிகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தனது வாதத்தை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வைத்தார். இந்த வழக்கு பின்னணி பார்த்தோமானால் திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கும்படி உத்தரவிடும்படி கேட்டிருந்த வழக்கில்தான் இன்று மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை பார்த்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் 3 நபர்களை குற்றவாளிகளாக சேர்த்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் மொத்தம் 389 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டு 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது என அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி.